ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரியும் நம்ம பார்வதி பத்மா உதவினால ஒரு செயலை செய்கிறாங்க. அதனால நம்ம கதிரோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் முருகனே வந்து நம்ம கதிருக்கு உதவி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதியோட சூழ்ச்சியை பற்றி நம்ம ரகுராமுக்கு காட்டி கொடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். புவனேஸ்வரியும் பார்வதி கிட்ட கதிர் மட்டும் இந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடாது, இந்த வேண்டுதலை மட்டும் நல்லபடியாக முடிச்சுட்டானா மாங்கல்ய வரி அவனும் செலுத்த வேண்டியது வரும். அது மட்டும் நடந்துட்டுன்னு வச்சுக்கேன், ஜானகி ஏற்கனவே அவனோட வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை மட்டும் கட்டிட்டானா அந்த ரகுராமே கதிரை மருமகன் ஏத்துக்கிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளேயே விட்டுருவான். அதுக்கப்புறமா உனக்கும் பத்மாவுக்கு தான் அந்த வீட்டில் ஒரு மரியாதையே கிடைக்காம ஆயிரும் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்வதியை உசுப்பேத்தி விடுறாங்க. பார்வதியும் சரி, நீங்க சொல்றது எல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் ஒரு பிளானை சொல்கிறாங்க. எப்படியுமே கதிர் வந்து அந்த தேரை முதுகில் இழுத்துட்டு போகிறதுக்காக ஒரு வேண்டுதல் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த சமயத்தில் நான் சொன்ன மாதிரியே ஒரு உரலை எடுத்து அந்த தேரில் வச்சுருங்க. அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் கதிர்னால் அதை இழுக்கவே முடியாது. அதுக்கப்புறமா இந்த வேண்டுதலும் நல்லபடியாக நடக்காது அப்படி சொன்ன உடனே நம்ம பார்வதியை நீங்கள் சொல்கிறது சரியான பிளானாக இருக்கு, நானும் பத்மாவும் சேர்ந்து இந்த வேலையை செய்திடலாம்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் அதுக்காக தயாராகிறேன்னு சொல்லலாம். புவனேஸ்வரியும் நம்ம நினச்ச மாதிரியே பிளான் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம தனாவும் கதிர்கிட்ட, கதிர் நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுற, பாவம் எல்லாமே அந்த புவனேஸ்வரினால தான், அவள் மட்டும் நம்மளை அவமானப்படுத்தாமல் இருந்திருந்தா நம்மளும் அந்த மாங்கல்ய வரியை செலுத்திருக்கலாமே அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும், தனா உனக்காக நான் எதுவுமே செய்ததில்லை, அட்லீஸ்ட் இதையாவது நான் செய்கிறேன், எப்படி இருந்தாலுமே மாமா நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக நம்மளை ஏற்றுப்பாங்க, எனக்கு அதை நம்பிக்கை இருக்குது, அதுக்காக தான் இந்த வேண்டுதலை சேர்த்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் சொல்லும்போது தனா ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டுருக்காங்க. கதிரும் சரின்னு சொல்லிட்டு அந்த தேர் இழுக்கிறதுக்காண்டி தயாராகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பார்வதியும் பத்மா கிட்ட அந்த பிளான் எல்லாம் சொல்லும்போது பத்மாவும் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, ஆனால் யாருக்கு கண்ணிலையும் படாத மாதிரி நம்ம அந்த உரலை எடுத்துகிட்டு வரோமே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்வதியும் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாதுங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டத்தில் தான் நின்றுட்டுருப்பாங்க, அந்த சமயத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த உரலை எடுத்துகிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் தேரில் வச்சிட வேண்டியதான்னு யோசித்து பத்மாவும் பார்வதியும் அந்த பயங்கர வெயிட்டான உரலை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து யாருக்கும் தெரியாமல் தேருக்கு பின்னாடி மறைச்சி வச்சிடுறாங்க. இதை வந்து கண்டிப்பாக கதிர்னால் இழுக்கவே முடியாது. பார்த்தியா, நம்ம 2 பேரும் மட்டும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இது எப்படி அவனை வந்து அந்த முதுகில் குத்திட்டு எடுக்க முடியும், கண்டிப்பாக கதிர்னால் இதை வந்து நிறைவேற்றவே முடியாது, அதுக்கப்புறமா சாமி குத்தோன்னு சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பத்மாவும் பார்வதியும் ஒரு பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் கதிரோட முதுகில் அதை குத்துறதுக்காண்டி தயாராகும்போது அங்கே உள்ள சாமியாரும் இதை வந்து இந்த தேரை இழுத்துட்டு 3 வாட்டி இந்த கோவிலை சுற்றி வரணும், அதே சமயத்தில் அந்த கோவிலில் உள்ள பரிகாரத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேர் வந்து நின்றுட்டு இல்லைன்னா அதுலேருந்து அத்துட்டுனா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காலத்துக்கும் மாங்கல்ய வரி செலுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதிரும் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. நம்ம கதிரோட முதுகில் குத்துறாங்க. நம்ம கதிரும் சரின்னு சொல்லிட்டு எழுத்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வந்த மாதிரி இல்லை. கதிர் எப்படியாவது தனாவுக்காக நம்ம இதை செய்து தான் ஆகணும் அப்படி சொல்லும்போது நம்ம சிவராமன், சீனு, தனா எல்லாருமே கடவுளை வேண்டிகிட்டே இருக்காங்க. அந்த முருகப்பெருமானோட தேரை வந்து நம்ம கதிர் அப்படியே இழுத்துட்டு வராங்க. முருகனோட அருள்னால அவங்க இழுத்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்த நம்ம பத்மா பார்வதி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னது இது, நம்மனால கூட இந்த உரலை தள்ள முடியலை, அப்படி இருக்கும்போது இந்த கதிர் இப்படி இழுத்துட்டு வரானே, இது வந்து என்ன செய்யறது, எப்படியாவது இந்த கதிர் இந்த வேண்டுதலை முடிக்கக்கூடாது, இவன் போகிறத பார்த்தா சீக்கிரத்தில் முடிச்சிருவான் போலே அப்படி சொல்லும்போது நம்ம கதிருக்கு முதுகில் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. கதிர்னால கொஞ்சம் கூட முடியவே இல்லை. பயங்கர டயர்டாகும் போது ரகுராம் உறுதுணையாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். ரகுராம் நம்ம கதிர் பக்கத்தில் வந்து உன்னால் முடியும் கதிர், எதுவுமே பிரச்சனை இல்லை, வேண்டுதலை நல்லபடியாக நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க. ரகுராமும் நம்ம கதிருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத பார்த்த கதிருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உறுதி வருது, எப்படியாவது இதை வேண்டுதலை முடிக்கணும்னு சொல்லிட்டு தேரை இழுத்துட்டு சுற்றி வராங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதை பார்த்த பார்வதியும் பத்மாவும் என்னக்கா இப்படி நடந்துட்டுருக்கு, நாம் எப்படியாவது இதை நிறுத்திடலான்னு பார்த்தா இங்கே எல்லாம் தலைகீழாக மாறிட்டுருக்கே, கதிர் இந்த
இந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியும் அடுத்த பிளானை போட்டு சரி இவன் சுற்றி வரும்போது பேசாமல் தேர்க்கடையில் ஒரு கட்டையை போட்டுற வேண்டியதுதான், அந்த பெரிய கட்டையிலேருந்து தேரை இழுக்காதவாறு பண்ணிடணும்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் யாருக்கும் தெரியாமல் அந்த தேருக்கு நடுவில் ஒரு கட்டையை எடுத்து போடுறாங்க. கதிரோட தேர் இடையில நிற்கிற மாதிரி இருக்கு. கதிரும் இழுத்து பார்க்குறாங்க, தேர் வந்த மாதிரி இல்லை. இதை பார்த்துட்டு இருந்த ஊரில் உள்ளவங்களும் என்னது இது இங்கே இப்படி நடக்குது, அப்போ கதிரோட வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கல போலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரகுராமும் துணையாகவே இருந்துட்டு இருக்காங்க. சீனுவும் சிவராமன் எல்லாரும் சேர்ந்து கடவுளை வேண்ட ஆரம்பிக்கும் போது திடீர்னால ஒரு சின்ன பையன் முருகன் வேஷத்தில் வராங்க. அவனை பார்த்த உடனே நம்ம கதிருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த முருகப்பெருமானே நம்ம கதிருக்கு உதவி செய்கிறதுக்கு வர மாதிரியே ஒரு கெட்டப்பில் அந்த சின்ன பையன் வந்து நம்ம கதிர்கிட்ட என்னாச்சு, என்ன வேண்டுதல் பண்ணிகிட்ருக்க, உன்னோட பேர் கதிர் தானே அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் ஆமாம் என்னோட பேர் கதிர் தான், உனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்கும்போது நானும் கதிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரோட கையை லைட்டாக பிடிக்கிறாங்க. பிடித்த உடனே நம்ம கதிரும் புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி அப்படியே அந்த முருகன் அருளால் அப்படியே அந்த தேரை இழுத்துட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கதிருக்கு முருகப்பெருமானே உதவி பண்ணுறாங்க. அப்படியே கதிர் வந்து அந்த வேண்டுதலை முடிச்சிடுறாங்க. அது முடிச்ச உடனே அப்படியே ஒரு டயர்டில் கீழே விழுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதை பார்த்துட்டு இருந்த பார்வதி பத்மா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னாச்சு, நம்ம என்ன தான் பண்ணாலுமே எல்லாமே இப்படி மாறி போச்சே, இந்த கதிர் வேண்டுதலை வேற நிறைவேற்றி வச்சுட்டான். ஏற்கனவே மாமா வந்து கதிரை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு, இனி சொல்லவே வேண்டாம், இவன் வேற மாங்கல்ய வரியை செலுத்தி இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக சேர்ந்துருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பயங்கரமாக டென்ஷனில் இருக்கும்போது நம்ம ரெகுராமே கதிருக்கு உதவி பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கதிர் அந்த வேண்டுதலை முடித்த உடனே ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே நல்லபடியாக கதிர் தம்பி இந்த வேண்டுதலை முடித்தனால மாங்கல்ய வரி இவங்க செலுத்தலாம், இவங்களும் இந்த குடும்ப கோயிலில் இனிமேல் சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் பெரியவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தனாவுக்கு இப்போதான் நிம்மதியாச்சு. தனாவும் நம்ம கதிரை பார்த்து கதிர் எனக்காக நீ இவ்வளோ வேண்டுதல் பண்ணியிருக்கே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம கதிருக்கு எல்லாம் ஆறுதலாக இருக்காங்க. ஜானகி எல்லாரும் சேர்ந்து நம்ம கதிருக்கு ஆறுதலாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியை எப்படியாவது கதிரோட கதை இப்போ முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கும்போது கதிர் இந்த வேண்டுதலை நல்லபடியாக முடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதை கேட்ட புவனேஸ்வரி அதிர்ச்சியாக்கி என்னென்ன நம்ம ஒரு பிளானை போட்டால் எல்லாமே வேறு மாதிரி நடந்துட்டுருக்கே, எப்படியாவது இந்த பார்வதி ஒரு நல்ல கரெக்டான செயலை செய்திருப்பான்னு பார்த்தா எல்லாமே சொதப்பல் ஆகிட்டே, இனி வந்து இந்த கதிரை எப்படியாவது ரகுராம் வந்து வீட்டுக்குள்ளே அனுமதிச்சிருவானே, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பசுபதியும் நம்ம என்ன பிளான் போட்டாலுமே அது தடங்கலில் தான் முடியுது, சரி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறான்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு சைடு நம்ம ரகுராமுக்கு பார்வதியோட சூழ்ச்சி வேலைகள் எல்லாமே தெரிய வரப்போகுதுன்னு சொல்லலாம். இனி பார்வதிக்கு சரியான ஆப்பு நம்ம ரகுராம் வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.